பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை நாளைக்கு கோயிலுக்கு இந்த புடவை கட்டினா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கே எந்த புடவை கட்டுறதுன்னு தெரியாமல் இருக்குண்டி, நீ வேற ஏண்டி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அத்தை பேசாமல் நீங்கள் என்னோட புடவையை கட்டிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து கேட்ட உடனே, இல்லை இல்லை என்கிட்ட இருக்கிற புடவையிலே ஏதோ ஒன்று நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏ ராஜி, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் புள்ள பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, உங்கள் புள்ள இதே சென்னையில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரை நான் கண்ணால் பார்த்தேன், இது என்னடி வீணா கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டிராஃபிக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல கதிர் வந்து எல்னி வாங்கிட்டு இருந்ததை ராஜி பார்த்துருக்கா, அதை தான் அப்போ இருந்து இவ புலம்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு கதிர்க்கு ஃபோன் பண்ணி, நீ சென்னையில் தான் இருக்கியா, செந்தில் என்னடனா நீ தஞ்சாவூரில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கான், ராஜி என்னடானா உன்னை சென்னையில் பார்த்ததா சொல்லிட்டு இருக்கா, என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சென்னையில் தாம்மா இருக்கேன், நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒருத்தரை வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு செக்கப்புக்காக வந்திருக்குமா, அவங்களுக்கு பசங்க கூட இல்லை, நான் தான் ஒரு பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கணும், இந்த விஷயம் ராஜுக்கு தெரிஞ்ச உடனடியாக நான் வந்து பார்க்குறேன், இல்லாட்டி நீ வான்னு என்னை கம்பல் பண்ணிகிட்ருப்பா, அதனால தான் நான் ராஜுக்கிட்ட தஞ்சாவூரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பொய்யை சொல்லி வச்சுருக்கேன், ஆனால் தெரியாதத்தனமா அவள் கண்ணில் நான் பட்டுட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி இருந்துட்டு, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ராஜி உன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க போகிற, எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.